ஜெகநாதர் தரிசனத்தை பற்றி என்னங்க சொல்கிறது. அவ்வளோ அருமையான தரிசனம். எப்படி இருக்காங்கன்னா, முதல்ல உள்ளே போனால் கோயில் எப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். அந்த கர்ப்பகிரகம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்படி பார்க்க முடியாது, இப்படியும் பார்க்க முடியாது, இப்படியும் பார்க்க முடியாது, இப்படி பார்க்கணும். அவ்வளோ உயரத்துக்கு அந்த கர்ப்பகிரகத்தோட ஆஜான் பாகுவா அவ்வளோ பிரம்மாண்டமான கோபுரங்க. நம்மளால் இமேஜினே பண்ண முடியாத அளவுக்கு நெடுன்னு இருக்கிற கோபுரம். நரசிம்மர் தாங்கிட்டு இருக்காரு. உள்ளே போனோம். நம்ம வழக்கம் போல் ஆஞ்சநேயர் தரிசனம், பிள்ளையார் தரிசனம் இதெல்லாம் முடித்து சக்தி பீடம் விமலாதேவி. எனக்கு அம்பாள் வழிபாடுனா ரொம்ப இஷ்டம். பலதேவருடைய மனைவி விமலாதேவி. சக்தி பீடங்கிறதுனால அங்கே வளையல், குங்கும பிரசாதம்லாம் நம்ம வாசினிக்காக கிடச்சிது. அது ஒரு பரமானந்த அனுபவம். அதுக்கப்புறம் நம்ம ஜெகநாதரை பார்க்க போகும்போது அப்படியே இடித்து தள்ளுறாங்க. ஒரே நேரத்தில் 1000 பேரை உள்ளே விடுறாங்க. பெரிய அந்த வாயில் ரொம்ப பெருசாக இருக்குது. எல்லாரையும் ஒரே நேரத்தில் உள்ளே விடுறாங்க. அப்படி போகும்போது இடித்து தள்ளி கிட்டத்தட்ட நம்ம கரும்பு சாறு புழிஞ்சு வெளியில் வர்ற மாதிரி தான், சக்கையாக தான் வருவோம். அப்படி போகிறோம். ஆனால் எங்களை கூட்டிகிட்டு போன பண்டா என்ன பண்ணிட்டாரு, தரன்னு என்னையும் தீபிகாவையும் எப்படி இருக்கான்னா, முதல்ல சுபத்ரா தெரிகிறா. அவள் குட்டி எனக்கு அவளை பார்க்க குழந்தையாக தான் தெரியுது. ஆனால் நெடுன்னு தான். அந்த 3 பேருமே பெரிய பெரிய உருவம். இமேஜினே பண்ணி பார்க்க முடியாது. 25-30 அடியாக என்னன்னு தெரியல, அவ்வளோ பெருசு. அது முன்னாடி அந்த குருக்கள் நிற்கிறாரு. அவர் சின்னதாக தெரிகிறாரு. அவ்வளோ பிரம்மாண்டமான சிலைகள். ஆனால் பார்த்தீங்கன்னா நடுவில் சுபத்ரா குட்டி பாப்பாவை தெரிகிறா. பலதேவரை நல்லா பார்க்க முடியும். இவங்க 2 பேரையும் நல்லாவே சென்ட்ரலில் நின்னா நல்லா பார்க்க முடியும். இந்த கூட்டம் நெரிசலில் இந்த மனுஷன் மட்டும், ஜெகநாதர் ஒத்த கண்ணு மட்டும் அந்த கதவுக்கு வெளியில் இப்படி எட்டி பார்க்குற மாதிரி அந்த குறும்புக்கார கண்ணன் அப்படி தாங்க இருந்தான். உண்மையிலே ஒத்த கண்ணால் உருட்டி நம்மளை பார்த்தது, முழு திருமேனியை காற்றா கண்ணா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் அந்த பண்டா என்ன பண்ணிட்டோம், எல்லோரும் கூட்டம் நெரிசல் அந்த பக்கம் நம்மளை தள்ளுறாங்க. அதாவது ஜெகநாதர் இருக்கிற பக்கம் தள்ளுறாங்க. அதை அப்படியே இழுத்துட்டு அவ்வளோ நெரிசலையும் தாண்டி இந்த பக்கம் கொண்டு வந்து நிறுத்தினா, ஏன்னா நம்ம பலதேவர் பக்கம் நின்னா தான் நம்ம ஜெகநாதரை பார்க்க முடியும் முழுமையாக. கண்ணிலேயே நில குத்தி போச்சுங்க எனக்கு. அவர் கண்ணை மட்டும்தாங்க பார்த்துருக்கேன். 2 முழிச்சிட்டு பார்க்குற அந்த கண், அந்த மூக்குத்தின்னு நான் நினச்சேன். இது வைஜெயந்தி மாலை அப்படிம்பாங்க போல இருக்குது. அப்படி இருந்தாருங்க. வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது. அழுகண்ணா அழுக அப்படி வருது. என்னன்னா, நீ தானடா கண்ணா நடத்தணும். நான் இன்னமும் உனக்கு பத்திரிக்கை கொடுத்துட்ருக்கேன். உன்னை வாசினி கல்யாணத்துக்கு வான்னு கூப்பிட்டுருக்கேன். நீ நடத்தணும்டா, இதை நீ தானடா நடத்தணும். அப்படி தாங்க எனக்கு தோணுச்சு. உண்மையிலே என்னோடய உணர்வு எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல. சத்தியமாக நீ நடத்த வேண்டிய கல்யாணம்டா. நான் யாரா அவளுக்கு நடத்துறதுக்கு? நீ தானடா அண்ணாவாக இருந்து நடத்தி கொடுக்கணும். என்னடா பண்ணிகிட்ருக்கேன் இங்கே அப்படின்னு இருந்தது. நான் இந்த உணர்வெல்லாம் வந்த உடனே பிரபஞ்சன் கண்ணன் பித்து கொண்டவன் அவனுக்கு ஷேர் பண்ணும்போது, ஏம்மா 2 பேரும் இப்படி கையை நீட்டி தூக்குன்றாங்கல்ல, நீங்கள் நம்ம வீட்டில் வாசினி இருக்கா, அவள் தானேம்மா சுபத்ரா, பலதேவரையும் கண்ணனையும் நீங்கள் ஜெகநாதரை தூக்கிட்டுலம்மா 2 பேர் போனீங்கல்ல, பொம்பளைங்க 2 பேர் தூக்கிட்டுலம்மா வந்திருக்கணும் அப்படின்னு கேட்டான். உண்மையிலே அந்த உணர்வு தாங்க இருந்தது. கையோடு தூக்கிட்டு வந்துடணும் அந்த குழந்தைய, எங்கே விட்டு வச்சுருக்கோம், நம்ம தூக்கிட்டு வந்துடுவோன்ற உணர்வு தாங்க இருந்தது. எல்லாருக்காகவும் பிரார்த்தனை. இந்த மண்ணில், இந்த பூரி மண்ணில் இருந்து நான் சொல்கிறேன், எல்லாருக்கும் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் ஜெகநாதர் அருளி செய்யணும். சுபத்ரா பலதேவரோட ஜெகநாதரை இன்றைக்கி தரிசனம் பண்ணது பெரிய பாக்கியம். எனக்கு டக்குன்னு நினைவுக்கு வர்றது, போன வருஷம் கிருஷ்ண ஜெயந்தி அப்போது நம்ம வாசினியை நடுவில் நிறுத்தி இந்த பக்கம் கண்ணன் இந்த பக்கம் பலதேவர்னு வச்சு தான் நான் பண்ணியிருந்தேன். எனக்கு பூரி ஜெகநாதருடைய தர்ஷனை அதனாலேயே தான் கொடுத்துருக்காரு. என்னை சேர்த்து வச்சு என்னோடய குடும்பத்தோடு நீ வச்சு ஆராதனை பண்ண கிருஷ்ண ஜெயந்தியில், அதனால் குடும்பத்தோடு நான் இருக்கேன்னா அது பூரியில் இருக்கேன் வா அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டுருக்கிறதா நான் நம்புகிறேன். எல்லாருக்காகவும் இந்த மண்ணில் இருந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி.